2000 காளைகள் பங்கு பெறும் உலக சாதனை முயற்சிக்கான ஜல்லிக்கட்டு போட்டியை முதல்வர் பழனிசாமி துவக்கி வைத்தார். காலை 8 மணிக்கு துவங்கி மாலை 5:30 மணி வரை நடைபெற்ற போட்டியில் 1353 காளைகள் வாடிவாசல் வழியாக களமிறக்கப்பட்டன. 600 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 50,000க்கும் மேற்பட்டோர் மற்றும் வெளிநாட்டவர்கள் கண்டு ரசித்தனர். இடைவெளியின்றி 1353 காளைகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து லண்டனைச் சேர்ந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் குழுவினர் மார்க் மற்றும் மெலனி உலக சாதனை சான்றிதழை வழங்கினர். 21 காளைகள் அடக்கிய திருச்சி வீரர் முருகானந்தத்திற்கு காரும், திருச்சி காட்டூர் வீரர் கார்த்திக்கிற்கு 2ஆம் பரிசாக புல்லட்டும், சாந்தாபுரம் ரஞ்சித் குமார், செங்குறிச்சி ஆனந்த் மற்றும் கிழக்குறிச்சி பிரதாப் ஆகியோருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. ராப்பூசல்பட்டி முருகானந்தம் காளைக்கு சிறந்த காளைக்கான கார் பரிசாக வழங்கப்பட்டது. தங்கம்புல்லாப்பட்டி விக்னேஷ், ஆரையூர் சிவா, மதுரை PR மற்றும் எடமலைப்புதூர் AVM பாபு ஆகியோரின் காளைகளுக்கு பைக் வழங்கப்பட்டது. சுகாதார அமைச்சர் சார்பில் முதன்முறையாக பார்வையாளர்கள் அதிகாரிகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்பட்டது. பார்வையாளர்கள் ராமு மற்றும் சதீஷ்குமார் இருவரும் மாடு முட்டி பலியாகினர். இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.